காமன் மேன் ஷோ விஜய் டிவியில் பிக் பாஸ்க்கு முன்னாடி ஒரு ஷோ ஆரம்பிக்கிறாங்க. நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்முடைய இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். காமன் மேன் ஷோ பிக் பாஸில் வந்து காமன் மேன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் வந்து சீரியல் ஆக்டரையே பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, இல்லை குக்கு வித்து கோமாலேருந்து ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் விஜய் டிவி மேலே எல்லா சீசன் ஆரம்பிக்கும் போதே இருக்கும். அப்பப்போ தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு எங்கேயாவது ஒரு ஆள் கஜலட்சுமியா தனலட்சுமிலாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ போயிடுச்சு. நான் சொல்ல வர்றது இந்த தனலட்சுமி, கில்லி தனலட்சுமி இங்கே இல்லை. நான் இந்த தனலட்சுமி சொல்ல, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டாங்க. அதாவது ஒரு 100 படத்தில் ஒரு திருப்புமுனை கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட நடுவில் ஏதோ வீடுலாம் கட்டி ஏதோ செட்டில் ஆகி அப்புறம் திரும்ப யாரோ ஒருத்தவங்க பணத்தை ஏமாத்திட்டான்ற மாதிரி கான்ட்ரவர்சிலாம் வந்துட்டு இருந்து இப்போ அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாட்டாங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், ஒருத்தவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த 100 நாளை பற்றி விமர்சனம் பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த டைமில் அவங்க எப்படி நடந்தாங்கன்றதை வச்சு தான் நம்ம வந்து பேசியிருக்கோம். வளர்ச்சி அடைவதும் வாழ்க்கை மாறுதலுக்கும் ஒரு இந்த ஃபேமஸ் வந்து உறுதுணையாக இருந்து அடுத்த கட்டங்களுக்கு போகிறதுல வந்து மாற்று கருத்து இல்லை, மகிழ்ச்சி, சந்தோஷம். அந்த மாதிரி காமன் மேன்ஸ்லேருந்து வரும்போது என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அது ஒரு புதிய வாசலை திறக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாமரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க. ஆமாம், அது எவ்வளோ பெரிய கொடுமை. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அவங்களே காமன் மேன் தான். ஆனால் என்னன்னா இவங்க வந்து என்னன்னா இப்போ ரம்யா வந்து ஓரளவுக்கு ஏதோ தெரிஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் இதே ஆல் ஆர் காமன் மேன்ஸ் தான். ஆனால் என்னன்னா புதுசாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேமராவில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஒரு காமன் மேனை எடுத்து வந்து நீங்கள் விட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, வாயில் வந்தாலும் பேசினா நீங்கள் அப்படியே ஒளிபரப்ப முடியுமான்னு கேட்குறேன். கண்டிப்பாக உதாரணம் நான் தான் இல்லையா? அது அப்படி சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னன்னா காமன் மேனுக்கு வந்து சில நெளிவு சுழிவுகள்னு ஒன்று இருக்குது. அது வந்து இன்ஸ்டா கேமரா இந்த மாதிரி பிரச்சனைகள் பொதுத்தளம் அப்படிலாம் பேசுகிற எல்லாருமே கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கொள்ளுவாங்க, பண்ணுவாங்க. சில நேரத்தில் சிலது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுடைய பர்சனல் எடுத்து வந்து அங்கே சொல்லி விட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அது வந்து இதுவாக போயிடும். அது எப்படி சொல்கிறது, சொல்லுவதால் உண்மையில் வந்து மேல்தட்டு மக்கள்லாம் விட்டுட்டு இருக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட்டு வச்சு கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும்ன்றாது. அதுதான் அந்த காமன் மேனில் இருக்கிற பிரச்சனை. அதாவது இதை விட மிக மோசமான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கவங்களை வந்து கேள்வி கேட்காம ஏதோ அன்னாடங்காட்சிங்க அங்கங்கே போயிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணதை வந்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டு நீதி நியாயம் பரிபாலனை செய்கிற மாதிரி பண்ணுறதுல உடன்பாடுல. அதனால தான் வந்து இன்ஸ்டா செலிபிரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து டிவிலாம் வரல, சீரியல்லாம் நடிக்கல. இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் தெரியுமா, ஆனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி வரும்போது அவங்க பெரிய லெவலுக்கு போவாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய இது ஆசை. ஸோ அதனால் வந்து அந்த காமன் மேன் வரும்போது நம்மளும் சந்தோஷப்பட்டோம். அது மட்டும் கிடையாது, கன்னடத்திலேயோ தெலுங்குலேயோ வந்து ஒரு காமன் மேன் வந்து ஜெயிச்சார், இதுவே வாங்கினார். அப்புறம் அவர் மேலே ஏதோ வழக்குகள்லாம் வந்து அது மாதிரிலாம் நிறைய கான்ட்ரவர்ஸ்லாம் போயிட்டு இருந்து வச்சுக்கோங்க, அதை விடுங்க. ஸோ காமன் மேன் இப்போ தமிழ்நாட்டில் வந்துருக்கு. இது நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இப்போ ஒரு நானே பேசிட்டு இருக்கேன்ல, இல்லை நீங்க பேசுங்க, நீங்க பேசுறதுக்கு தான் நானுமே வெயிட்டிங். ஏன்னா நிறைய பேர் வந்து பர்சனலாகவே டிஎம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாக்கிக்காக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம், அவர் குரல், அவருடைய பரிபாஷைகள், அவருடைய சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரியான அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நான் நிறைய பார்த்துட்டுருவோம். நீங்க என்னவோ வளவளன்னு நீங்களே நிறைய பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ நீங்க பேசுங்க. நான் வந்து என்ன புரியல எனக்கு. சரி விடுங்க, இதெல்லாம் சகஜம்தான். நம்ம சரி விடுங்க. என்ன நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, எண்ணம் எங்கும் நீ பாடும் துருதுருதுல்லானா இசை. சரி, வாட் இஸ் தட் காமன் மேன்? காமன் மேன்ஸ் வரும். காமன் மேனை பத்தி முதல்ல இசைப்போம், அப்புறம் நீங்க இசைக்கலாம். காமன் மேனுக்கு வந்து என்னன்னா, யாராவது ஒரு வீட்டுல வந்து அது வந்து அடுப்பெரியும், இது வந்து ஒரு பிரபலமாக்கும், தாமரை மாதிரி வீடு வாங்கலாம், செட்டில் ஆகலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வாழ்க்கை டக்குன்னு இப்படி ஒரு அனிதா சம்பத் எடுத்துக்காங்க, செய்தி வாசிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் டக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. சொல்றேன், அது அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, அது மாதிரி வர்றது. இப்ப இதுல கூட வந்து பேச்சுக்கள் வந்து இந்த முனியம்மான்னு ஒரு முனியம்மாலாம் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுவோம் ஜாக்கி. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிட். ஏன்னா நான் யோசிச்சேன். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஜாக்கி டிவி ஏதாவது சொல்லுங்க.
நீங்க ஏன்னா கண்டிப்பா. மறந்துடுவீங்க எப்படியும். அதுதான் நானே வந்து ஏன்னா உங்க குரல்ல சொல்லும்போது அது 4 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா போகுது. ஆமாம். கண்டிப்பாக. அதனால தேங்க்யூயா. ஸோ ஜாக்கி டிவி இப்ப என்னுடைய பாயிண்ட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ம்ஹ்ம். ஜாக்கி டிவி மட்டும் இல்ல, நம்ம ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி வீலாக்ஸ் தமிழ் அண்ட் கதைப்போமா சேனல்லயும் வந்து அ எல்லா விஷயத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கோம். வெவ்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒரே இடத்துல குமிக்க வேண்டாங்கிறதுக்காக தான் செப்பரேட் சேனல்ஸ் வச்சு அதுல பேசிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து நீங்க லைக் இது எல்லாமே பண்ணிக்கோங்க. ஜாக்கி மீடியா கீழ வருது. எஸ். ஸோ அதையும் நீங்க ஸோ அதே சப்ஸ்கிரைப். மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லாக் அதாவது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோ எல்லாமே வந்து தம்பி தியாகு தான் வந்து பண்ணி குடுத்தான். ம். அதுக்கான எஃபோர்ட் அது பார்க்குறோம், போறோம் அப்படின்றத விட, ஒருத்தவங்க வந்து நல்லா பண்றாங்க. கொஞ்சம் இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குமே! ஒரு ப்ரொஃபஷனலிசமா இருக்குமே! ஓரளவுக்கு இருக்குமே! அப்டின்னுட்டு ம். அத ம். பண்ணது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜாக்கி தமிழ் வீலாக் தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரு அது போற மாரி இருக்கும். இது வந்து வச்சிருந்தோம். இப்ப அதிலேயே வந்து இப்ப நம்ம மூஞ்சிய போட்டு இதான் பிராண்டு. எஸ். இதையே வந்து நம்ம வந்து பண்ணுவோம் அப்டின்னு சொல்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கான மெனக்கெடல் அதெல்லாம் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ம். வெறும் வார்த்தைகள்ல நன்றின்னு சொல்ல முடியாது. எஸ். ஒரு ஒரு பாசம், நேசம் அ அதுல வந்து என்ன சொல்றது? ஒரு ஃபேமிலியா அத உணர்ந்தா மட்டும் தான் அது நடக்கும். ஐ மீன் கண்டிப்பா. ஓகே. எஸ். அதுல சொன்னது அத்தனையுமே நான் அப்படியே ஆமோதிக்கிறேன். ம். அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் தட் தியாகு. அதன் பிறகு இப்போ விஷயங்களுக்கு என்னன்னா, இவ்ளோ பிரயத்தனப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ம். வேற ஒருத்தரும் நமக்காக இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. ம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, ம். அந்த இடத்துல நீங்களும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனா பண்ண வேண்டியது வந்து லைக் நம்பர்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ம். ஏன்னா நெறைய பேர் ஆமா நேத்து கூட நேத்து கூட பார்த்தேன். சொன்னாங்க. 250 போயிட்டு இருக்கு. 22 தான் இருக்கு ஆமா. அப்டின்னும்போது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ம். நெறைய பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. உங்க வாக்கு பலிக்கும் ஜாக்கு அப்டின்ட்டு. ஆமா. லைக் போடுறவங்களுடைய எல்லோருடைய வாழ்விலும் சகல சௌபாக்கியம் நடக்கும். அடுத்து நீங்க மறுநாள் பாருங்க. நீங்க லைக் போட்டு மறுநாள் பாருங்க. அது காமெடிக்காக சொல்லல நானு. ம். ஆனா சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த படம் எப்டி இருக்குன்னா, கிரிஞ்சா இருக்குன்னுவான். ஆனா கிரிஞ்சான வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எஸ். அதனால நான் சொல்றேன். நீங்க ஒண்ணு செஞ்சீங்கன்னா, அதுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்டின்றதுக்காக தான் அத நான் சொல்றது. ஸோ அதேதான். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். ஒரு ஆற்றலை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. ஒரு வகை லைக் ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தினால், வேறொரு வகை நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். திஸ் இஸ் த அது ஃபண்டமெண்டலா இருக்கிற விஷயத்த நான் சொல்றேன். புதுசாலாம் நான் சொல்லல. தட்ஸ் ஆல். நைஸ் ஜாக்கி. ம். ஸோ அண்ட் நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து நான் பேக்கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஜாக்கி ம். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்றீங்க. நெறைய வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும்னு சொல்றீங்க. தேங்க் யூ சோ தேங்க் மச் யூ. ஃபார் தட். ம். ம். அண்ட் நெறைய ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேதான். ம். ஆட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ம். நெறைய ஓரளவுக்கு கமெண்ட்டுகள்லயும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே டக்குன்னு பெருசா வந்து பண்ண முடியலனாலும் ஹார்ட், ம். ம். ஒரு சின்ன லைக், ஒரு சின்ன சிம்பல் ஏதாவது போட்டுட்டு ம். கமெண்ட்டும் குடுத்துட்டு சேனல் லைவ்லியா வைக்கிறீங்க. ஓகே. தேங்க் யூ சோ மச் ஃபார் தட். அதை நிறைய கன்டின்யூ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சூப்பர். ரிக்வெஸ்ட். சூப்பர். ஸோ ம். இப்ப என்னுடைய விஷயத்துக்கு வந்துருவோம். இந்த ப்ளீஸ். காமன் மேன்ல. எனக்குமே இந்த கேள்வி இருந்தது. சரி. காமன் மேன் இந்த கேள்விகளுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோலாம் ஒரு வாட்டி பார்த்து, அப்புறம் அதுக்கு போகலாமா? ஆமா. இல்ல அந்த ப்ரோமோலாம் ஃபர்ஸ்ட்டு வரும்போதே வந்து ஏன்னா, நெறைய பேர் என்னது ரம்யா அது ரம்யான்ற பாருங்க. மஞ்சுளா மாயா. டீச்சர் மாயா மாயா ஹோஸ்ட்டா? இது மாயா எனக்கு ஹோஸ்ட்டான்னு. ஆமா. மாயா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ம். நெறைய அதுல ஒரு முரண்பாடா ஆயிடுதுல்ல அப்படிங்கிற ம். மாரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. இப்ப நமக்கு தெரிஞ்ச நெறைய சமூக வலைதளங்கள்ல கூட அத பத்தி பேசிக்கிட்டாங்க. ம். ஒருத்தவங்கள நீங்க நெறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ம். அவங்க வந்து எப்படி நீங்க அதே புரோகிராமுக்கு நீங்க ஹோஸ்ட்டா கொண்டு வரீங்க? ஆ. இது எப்படி கரெக்ட் ஆகுங்கிற மாரியான கேள்விகள் எல்லாமும் ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கு. இத விட பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணவங்களே வந்து பெரிய பெரிய பதவிகள்ல உட்காரும்போது, இது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. எஸ். அப்படின்றத அங்க நிறுவ வராங்க ஆக்சுவலா. எஸ். எஸ். ஓகேவா? உதாரணத்துக்கு பாருங்க. சரி விடுங்க. அது எதுக்கு நம்ம சொல்லிட்டு. ம். வாங்க. அத விட இன்னொரு ஒரு விஷயமா எல்லாரும் இப்ப ஜாக்கி அடிக்கடி சொல்றது என்னன்னா, ம். விஜய் டிவிய பொறுத்தவரை அந்த அந்த கன்டென்ட் அந்த விஷயங்களுக்காக வந்து நெறைய அவங்களுக்கு கெட்ட பெயர்கள் வந்தாலும், அவங்கள ஓரளவுக்கு அவங்க வந்து கரெக்ட்டா பார்த்து அவங்களுக்கான விஷயங்கள வந்து செய்வாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா, பிரதீப் தான் வந்து போனார். ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பேர கெடுத்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அ அப்புறம் அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு. எஸ். ஏதோ படம் பண்றாரா என்னன்னு தெரியல. பட்டு பட் அவர் செட்ல அந்த கவின் வந்து அடுத்தடுத்து போய் இப்ப நயன்தாரா கூட படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆ. ஓகேவா? ஸோ அந்த அதுல வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்து நெறைய விஷயங்கள் தெரிஞ்சு அசிங்கப்பட்டாருன்னு சொல்ல வரேன். ஆமா. கண்டிப்பா. அதுதான். பிரதீப் ரொம்ப சோ அசிங்கப்பட்டாரு. அப்ப இங்க மாயா வரும்பொழுது நெறைய விஷயங்கள் ஒரு ஒரு பழைய கேள்விக்குறியா பழைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஷயங்கள்லாம் தோன்றா மாரி ஆ வரும் அது ஆக்சுவலா. ஏன்னா அன்னைக்கு அதேதான். வந்து பூர்ணிமாவும் இவங்களும் சேர்ந்து இப்படிலாம் பண்ணுவாங்க தெரியுமா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆ. அந்த மாரி நக்கலு, நையாண்டின்னு போட்டு எல்லாரையும் வந்து பண்ணது வந்து அ அது மிகப்பெரிய அதான் 1 வருஷம் அவங்க தலையே காட்ட முடியல. எஸ்.
இப்ப பூர்ணிமா ரவி கூட இப்ப ஏதோ ஒரு படத்துல டான்ஸ்லாம் ஆடினாங்க. சீரிஸ் நினைக்கிறேன் அதுல. ஏதோ ஒரு சீரிஸ்ல கூட நடிச்சிருந்தாங்கன்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா. ஆமா ஜாக்கி. லிங்கமா? ஆமா லிங்கம்னு ஒரு சீரிஸ். அதுல கூட வந்து பூர்ணிமா நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ். அந்த போர்ஷன் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த இடத்துக்கு கூட வந்து அவங்க வந்துட்டாங்க. இவங்க வந்து ஏதோ மஞ்சளா டீச்சர்ன்ட்டு போட்டு மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு ஏதோ வந்து கண்ணாடிலாம் போட்டுட்டு கிளாஸ் எடுத்த மாரி ஒரு வீடியோ பார்த்தேன். சின்ன ஒரு கிளிப்பு பார்த்தேன். ஸோ அந்த மாரி அவங்களும் வந்து 1 வருஷம் 1 வருஷம் வெளிய வர முடியல. எஸ். அடுத்தது இதே மாரி ஃபர்ஸ்ட் சீசன்ல காணாம போன ஜூலி, இத விட இப்ப அதாவது ஜூலி ஒரு பொய் தான் சொல்லுச்சு. நீ பொய் சொல்லி ஆட்சியே புடிச்சிட முடியுது. அவ்வளவுதான். முன்னுக்கு பின் முரணா போட்டு பொய்ன்னு அள்ளி விட்டுட்டே இருக்க வேண்டியது. அள்ளி விட்டாங்க மாரி அள்ளி விட்டா கூட பொறுப்பு குடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ். அப்ப ஆமா. மாயா வந்து ஹோஸ்ட் பண்ணலாமா அப்படின்னும்போது தாராளமா ஓகே. பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு மனது ஆறுதல் வந்து விஜய் டிவி குடுத்ததுன்னா, அவங்க ஹோஸ்ட் தான் பண்றாங்க. ம். அவங்கள ஒரு ஜட்ஜா உட்கார வைக்காம இருந்தாங்களே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆமா. ஒரு ஹாப்பினஸ் ஒண்ணு ம். இருந்ததுங்க உண்மையிலேயே. உண்மையிலே. ஏன்னா 3 ஜட்ஜஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ஷோவுக்கு. அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். முதல்ல சாரி. நீங்க ப்ளீஸ் வாங்க. ஐயோ! நீங்க வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா வந்துட்டீங்க. ஐ அம் சாரி. ம். ஷோ ரைட். இப்போ உடனேவே கீழ. நீங்க பேசுங்க ஜாக்கி. இதுக்கு எதுக்கு நீங்க சாரி சொல்றீங்க? சுதா நீங்க அமைதியா இருங்க. இதானே? இதுக்கு தானே இவ்ளோ தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்படிதான் என்ன எனக்கு அந்த தெரியுது. கமெண்ட்ட கூட நான் படிக்கல. ஆ ம். ஓகேவா? மேம் இதுல ஏதோ ஏதோ ஒண்ணு பூ போட்டதுல வந்து போடுன்னு சொன்னீங்க. போட்டதுல வந்து வந்து டிஷ் வாஷர்ல இருந்துச்சு. பூ போல் என் கொஞ்சம் மங்கை கொய்தவள் காப்பி டிகாஷன் மின்னலாய் ஊத்திப்பாங்க. மின்னலாய் ஏதோ அப்படியே டீ கேர்ள், காஃபி கேர்ள் ரெடி ஆயிட்டா. காமன் மேன் ஷோ ஆரம்பிச்சாச்சு. ஆமா. இதுக்கப்புறம் வந்து காஃபி கேர்ள், டீ கேர்ள். எஸ் ஷி இஸ் ரெடி. காஃபி கேர்ள், டீ கேர்ள் இஸ் ரெடி. ஹெல்ப் பண்றா. எஸ். ஓகே. ஸோ ப்ரோமோக்கள் வந்து நெறைய வர ஆரம்பிச்சது. அது ரொம்ப நாள் முன்னாடியே வந்தது. அப்பவே பண்ணியிருந்திருக்கணும். நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு. ம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஆ ஒரு ஒரு கஃபே மாரி இருக்கு. அதுல வந்து ஒரு அ மாயா தான் வந்து ஆர்டர் எடுக்கிறவங்க மாரிலாம் இருந்தாங்க. என்னடா இது? என்னத்துக்கு மாயா வந்து ஆர்டர் எடுக்கிறவங்க மாரி வராங்க அப்படின்னு தான் நானே யோசிச்சேன். அப்பயே உங்களுக்கு அதிர்ச்சி வந்துருச்சு. இப்ப ஆமா. ஹோஸ்டாவும் அவங்க வந்துட்டாங்க. எஸ். ஸோ ஸோ அதுவும் இல்லாத வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இது வந்து தொடங்குது. எஸ். காமன் மேன் ஷோ வந்து ஸ்டார்டட் கமிங் சண்டே. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் கமிங் சண்டே 5 அது நைட் 9:30 நினைக்கிறேன். 9:30 சார். சனி, ஞாயிறு 9:30. மத்த ஆமா. நாள்லாம் 10:00 எஸ். 10:30 நினைக்கிறேன். அண்ட் இந்த சனி, ஞாயிறு எனக்கு தெரிஞ்சு வந்து நேரலையா இல்ல அந்த மாரி ஏதோ நெறைய நேரம் ஒளிபரப்ப போறாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்கு புரிஞ்சுச்சு. ம். அத பத்தி யாராவது டைமிங் தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சொல்லுங்க. ம். ஸோ அதான் இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல இவங்க யார் யார் வரப்போறாங்கங்கிற மாரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்தாங்க. ம். அதுல மாயாவே சொல்லிப்பாங்க நான் தாங்க ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதுல வந்து வந்த ஜட்ஜஸ் யாருன்னு பார்த்தா 3 பேருமே வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடித்தவர்கள் தான். ஆரி வந்து ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருந்தாரு. அவர் வரும்பொழுது நீதி, நேர்மை, நியாயம் பத்தி பேசுறதா இருக்கட்டும். அண்ட் ராஜு வந்து எப்பவும் போல அவருடைய கடகடன் பேசுற வசனங்கள், அதுக்கப்புறம் வந்து காமெடி அதெல்லாம் வந்து சொன்ன விஷயமா இருக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு கோகனட் பாட்ட திருப்ப கேட்டோம். ஆமா. ஓவியா வந்ததுனால அவங்களோட அந்த சாங் அவங்க அடிக்கடி அந்த கேமரா முன்னாடி பாடுவாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. ம். ஸோ அந்த ஒரு விஷயமும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்தது. ஓகே இவங்க 3 பேரும் ஜட்ஜா இருக்க போறாங்க அப்படின்னு புரிஞ்சுச்சு. அதன் பிறகு திடீர்னு தான் ஒரு ப்ரோமோ களை கட்டுச்சு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாயா வந்து ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஆமா. ஓகேவா. ஆனா அந்த ப்ரோமோலயுமே நம்ம மிஸ் பண்ணாம பார்த்தது என்னன்னா, அதுலயுமே விஜேஎஸ் வந்தாரு. ம். ஆக்சுவலா அவருமே இப்ப பின்க்கு ஃபேன்ஸ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். நானுமே பின்ஸ் வாங்குவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அதுல வந்து அவர் பாத்தீங்கன்னா டாக் மாதிரி ஒரு பின் போட்டு வந்தாரு. எனக்கு இங்க கவனிச்சீங்களா? குச்சிடுன்றதுனால அந்த மாதிரி நான் யூஸ் பண்றது இல்ல ஆக்சுவலா. புரியல எனக்கு. விஜேஎஸ் டாக் மாதிரி பின் போட்டு வந்தாரு. உங்கள பத்தியே நான் பேசவே இல்லையே. இல்ல விஜேஎஸ் பத்தி பேசும்போது எதிர்க்க இருக்கிறவங்க என்ன ஆனான்னு இப்ப நீங்க சொன்னீங்களே ஜாக்கி பேசிக்கிட்டே இருந்தா நான் அப்ப ஜாக்கி ஏன் அதை வாங்கலன்னு ஒரு கேள்விக்கு நான் மறைமுகமா பதில் சொல்றேன்னு அர்த்தம். ஓகே ஓகே. தட்ஸ் ஆல். ஓகே. ஓகே புரிஞ்சிருச்சு. ம். ஓகே. பட் எனக்கு வந்து பின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்டயும் ஒரு டாக் பின் இருக்கு. ம். அவர் நானும் சேம் பின்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஸோ அதுதான் நாம பார்த்த முக்கியமான விஷயம் அந்த சரி சரி ப்ரோமோல. சரி சரி. சரி. அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா டமால்னு ஒரு ப்ரோமோ போட்டாங்க. ம். பார்த்தா அந்த இவரு எக்ஸோஸ்டோடைய படத்துல இருந்து வந்து ம். அது என்ன படம் ஜாக்கி? ஐயோ! நல்ல படம். விக்ரம். விக்ரம். விக்ரம் 2 அந்த மியூசிக் எல்லாம் போட்டு பயங்கரமா ஒரு ஹைப்பான ஒரு ப்ரோமோ வந்து மாயாவுக்கு குடுத்தாங்க. ஓகே. அதான் திரும்ப திரும்ப நம்ம மனதுல ஓடுனதெல்லாம் என்னால அத யோசிக்காம இருக்க முடியல. உங்களால என்ன அதை ஜாக்கி. ஏத்துக்கவே முடியல. அதேதான். ஆமா, அதுதான் என்னால உண்மை. அத வந்து அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியாவுல சில இடத்துல நியாயமா பேசுவாங்கல்ல. ஆமா. அந்த இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா
எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த அவங்களும் பூர்ணிமா ரவியும் செஞ்ச அந்த விஷயம் இருக்குல்ல, ஆ, ஆ. அதாவது அந்த எடுத்தெறிஞ்சு பேசுறதுல இருந்து, ஒருத்தவங்க கார்னர் பண்ணி அவங்கள கதற வைக்கிறதுல இருந்து, எஸ். ரூல்ஸ மீறதுல இருந்து, எல்லா விஷயமும் அவங்க பண்ணாங்க. நல்ல வேலை ஹோஸ்ட் பண்ணாங்கன்றதுதான் உண்மை. உண்மை. இல்லன்னா இதே மாரி இதுல வந்து இந்த மாரி கேரக்டரா எடுத்து வச்சா என்ன ஆவறது யோசிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணுக்கு அவங்கள தாங்கல. அவங்க தான் ஜட்ஜின்ற மாதிரி ஒன் ஆஃப் த ஜட்ஜா உட்கார வைக்கலங்கிறது தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அண்ட் ப்ரோக்ராம் உடைய அந்த ஒரு கனெக்டிவிட்டியே போயிடுதே, ஒரு பாசிட்டிவிட்டி போயிடுதேங்கிற அளவுக்கு கூட ம். நிறைய கமெண்ட்டுகளை பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா. சோஷியல் மீடியால. சரி விடுவோம். அவங்க தான் ஹோஸ்ட் முடிவாயிடுச்சு. சரி. அதன் பிறகு வந்து ஓவியாவுக்கு தனியா ஒரு ஒரு சின்ன ஒரு இது வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு ஒரு ப்ரோமோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ராஜுக்கு சேம் தனியா, அந்த இவருக்கு ஆரிக்கு ஆரிக்கு தனியா, அந்த மாதிரி வந்து தனித்தனியான ஒரு தனித்தனியா. விஷயம். இதுல என்னன்னா இவங்க இதுல வந்து 2 பேர் வந்து வெற்றியாளர்கள். ம். கப்படிச்சவங்க. எஸ். ராஜுவும் ஆரியும். ஆமா. ஆமா. ராஜுவும் ஆரியும் கப்படிச்சவங்க. ஓவியா ஓவியா கப்படி வந்து உண்மையிலே பேசு பொருளா இருந்தாங்க. எஸ். கப்படிக்கிற மெட்டீரியல் தான். ஆனா ஆனா அவங்க அந்த மருத்துவ முத்தத்துக்கு அப்புறத்துல இருந்தே வந்து ஆமா. அவங்க போற மாதிரி ஆயிப்போச்சு அவங்களோட நிலைமை. சோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. எஸ். ஆ. ஸோ அதன் பிறகு வந்த ப்ரோமோ தான் வந்து ம். இப்ப காமன் மேனா யார் யார் வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டினாங்க. ஒரு நிறைய பேர் ஒரு 10 பேர் வந்து வராங்க. ம். ஒருத்தவங்கலாம் பாத்தீங்கன்னா தலைகீழ இப்படி வந்தாங்க ஜாக்கி. ம். ஸ்பைடர் மாதிரி எல்லாம் நடந்து வந்தாங்க உண்மையிலே. ஆமா. அந்த அளவுக்கு அவங்கவங்க தனித்திறமைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டேஜ் மாதிரியும் ம். அதுல வந்து ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. ம். அதுல ஒரு சில வந்து இவங்க இன்ஸ்டா பிரபலம் அப்படிங்கிற மாதிரி கூட ஜாக்கி வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர்னா ம். 2, 3 பேர் அடிபட்டுச்சு. அதுல வந்து இந்த ப்ரோமோவிலே வந்து சண்டை போட்டுட்டு எல்லாம் போனாங்க நிறைய பேர். ம். ஒருத்தவங்க வந்து நைட்டி போட்டு வந்தாங்க. எஸ். அவங்க வந்து இதே மாதிரி ஏதோ அதுதான் மாயா கூட சொன்னாங்க. இதை நான் தெலுங்கு இதுலயே பார்த்திருக்கேன். தெலுங்கு பயங்கர இதெல்லாம் வந்து பார்த்து வந்தவங்க அவங்க. அதுதான் மேட்டர். மாயா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டு வந்தாங்க. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது நான் தெலுங்குலயே நான் இதை மாதிரி பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து ஆரி சொல்லுவாரு, இந்த ட்ரெஸ்ஸை வச்சுதான் நீங்க வந்து கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணீங்கன்னா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் மன்னிப்பு கேட்டா நான் கிளம்புவேன், அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதான் உண்மை. ஆமா 3 ஜட்ஜஸே என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் கிளம்பிடுவேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலா இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து சொன்னாரு, அவரே முட்டி போட்டே நான் வந்தேன் போன வாட்டி. அவர் ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா பேசினாரு. ஆனா வந்து ரொம்ப இம்மெச்சூர்டா இருந்தேன் அப்படின்னு உடனே டக்குன்னு அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து வந்து நம்ம இவங்க ஓவியான்னு சொல்லிட்டாங்க, இப்ப மட்டும் என்ன மெச்சூரிட்டியா இருக்கீங்களா அப்படின்னாங்க. அவர் செலக்டடா ரிஜெக்டடான்னு தெரியல, பட் அவங்க பண்ண ஆக்ஷனை பார்த்தா அவர் ரிஜெக்டடோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அது அவங்க. அதன் பிறகு இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா டான்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து பெயர் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுல இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் அவர் ராஜு வந்து கேள்வி கேட்ட மாதிரியான ஒரு ப்ரோமோல வந்து காட்டாங்க. உங்களோட பாடி லாங்குவேஜே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா வந்து அவர்கிட்ட கேட்டு ராஜு அவர்கிட்ட பேசுற மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸா தான் நமக்கு போட்டு காட்டினாங்க. மோர் லைக் நாங்க இவ்வளோலாம் அங்கே வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதுலேயே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸும் சரி, இப்போ இந்த நைட்டியோடைய அந்த கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ப்ரோமோல கட் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் திடீர்னு ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வசவசன் இருந்ததா, அந்த மாதிரி இருந்தது ப்ரோமோ கட் பண்ணது. நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ளார. அந்த ஏஞ்சல் அண்ட் டேமன் டாஸ்க் எல்லாம் பண்ற மாதிரி ஏதோ ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க போல இருக்கு. அப்படியே வந்து உள்ளார வராம அவங்க வந்து அவங்க வந்து நல்லா வேலை வாங்கி இருக்கிறது நல்லா தெரிஞ்சது. அதுல முக்கியமா வந்து முனியம்மான்னு ஒருத்தவங்க, அவங்களும் யூடியூபர் போல இருக்கு. அவங்க வந்து ஏதோ தனியா யூடியூப் சேனல் வச்சா ரன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க போல. அவங்களுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதன் பிறகு வந்து அதான் இந்த நைட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பிரியவர்ஷி. அதுக்கப்புறம் வந்து இந்த யாரு ஏதோ ஒரு ஆக்டருடைய பொண்ணு போல இருக்கு அவங்க, நிதியா மாறன். அவங்கள ஏதோ ரிஜெக்ட் பண்ணும்போது ஏன் வந்து ஒரு பிரபலத்துடைய புள்ளன்னா நான் வந்து கலந்து கூடாதா, என்ன எப்படி நீங்க வந்து அனுப்பலான்ற மாதிரி அவங்க அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன செகண்ட்ஸ்ல வந்து உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சாங்க ஆக்சுவலா. அதே போல அவங்க யார் கலந்துக்கிட்டேங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருந்தது. நான் இந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டேன், என்ன வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு டீம்ஸ் கால் மாதிரி வந்துச்சு. ஸோ எப்படி ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்ததுங்கிறத எப்பவும் போல நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணுவாங்கல்ல விஜய் டிவி. நாங்க பாருங்க ரொம்ப கரெக்டா பண்ணி கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்குதான் வந்து இந்த கலந்துக்கிட்டவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இன்ஸ்டால்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் அப்படின்னா, ஒண்ணு நாங்க போயிட்டு வந்தோன்னு சொல்றது ஒண்ணு, இவங்களுக்கு அது ஒரு மைலேஜ். 2 இந்த பக்கம் வந்து காமன் மேன் ஷோ வந்து அதாவது செலவே பண்ணாம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிட்டு
புரியுதா? புரியுது. ஒரே கல்ல 2 மாங்காய் தான் அவங்க அடிச்சாங்க. இதுல இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. இப்ப இதுல வந்து ம். சீரியல் குரூப்புக்குன்னு ஒரு கோட்டா. ம். குக்கு வித் கோமாளிக்குன்னு ஒரு கோட்டா. ஆமா. அப்புறம் தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, அப்புறம் மலையாள கைரளி டிவி, மனோரமா டிவிலேருந்து ஒரு 10 பேர் எப்படியா இருந்தாலும் எடுப்பாங்க. ஆமா. ஓகேவா? அது எப்பயுமே விஜய் டிவில நடக்கிறது தான். எஸ். ஸோ இந்த மாதிரி கோட்டாவெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க 2 பேர் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. 2லேருந்து 5 ஒரு பேர் நிமிஷம் சொல்லியிருக்காங்க. இருங்க. ம். ரெக்கார்டிங் நின்னுடுச்சா? இல்ல ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஏன் எனக்கு நீங்க ரெட் லைட்டே காட்ட மாட்டேங்குது? தெரியல இங்க ரெக்கார்டிங் போயிட்டு தான் இருக்கு. ஓகே. ம். சாரி, திடீர்னு பயம் வந்துருச்சு. பரவாயில்ல. இந்த அளவுக்கு நீங்க அலர்ட்டா இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கூட எங்க டக்குன்னு கட் ஆயிடுச்சா? இல்ல மைக்க ஆன் பண்ணாம பேசிட்டு இருக்கோமா? அப்படிலாம் எனக்கு நிறைய இல்ல மைக் நடந்திருக்கு. எல்லாம் நான் பார்த்தேன். வந்து செக் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் ஆன் பண்ணதும் ஞாபகம் இருந்தது. ம். திடீர்னு பார்த்தா ஓ! தவறு என் மேல. இந்த தெரியும். ஸ்டாப் மறைச்சுக்கிட்டு இருக்கு போல. தெரியும், தெரியும், தெரியும். திடீர்னு ரெட் லைட்டே காணோம் போச்சு அப்படின்னு நான் பயந்துட்டேன். புரியுது, புரியுது, புரியுது. இட்ஸ் ஆல் இன் தி கேம். இட்ஸ் ஓகே. நீங்க இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு அதனால தான் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாமே தெரியுன்ற மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். நீங்க நான் மைக் போடுறப்ப பார்த்தேன். கேட்கிறேன் இப்போ கேட்குறேன்னு போட்டு அந்த டேகை வந்து இங்கேயும் தொங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்காங்க. அது அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ லெட் அஸ் கம் டு த நீங்க பாயிண்ட். நிஜமாலுமே ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு ஜாக்கி. ஏன்? இல்ல சொல்றேன். ம். யார எப்படி வேலை வாங்கணும்னு தெரியறதா இருக்கட்டும், யார்கிட்ட என்ன சொன்னா நடக்குங்கிறது தெரியறதா இருக்கட்டும். நாள் ஃபுல்லும் லொல்லு லொல்லுன்னு குழச்சு கடைசியில் சங்கிலி போட்டு டிபெண்டாக வந்து உட்கார வித்த தெரிஞ்சவங்க தான் இதில் பெரிய ஆள். ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா முதல்ல. அந்த வித்து ஆ. உங்க பொண்ணுக்கு தான் தெரியும். நான் கூப்பிடுறப்பலாம் வந்தது இல்ல. சங்கிலி போட்டு வர்ற அளவுக்குலாம் இல்ல. இப்பவுமே நம்மலாம் ஏதோ நான் தான் இங்க வந்து இந்த 3 வீல் மாரி சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்ல. ஏதோ. அதுவுமே எனக்கு தெரியுது நல்லாவே. அதனால இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. நான்லாம் பிக் பாஸ் மாரி இங்க ஒரு கேமரா வச்சுருவேன். டெய்லி என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்ட்டு. பண்ணவா? தாராளமா வைங்க. ம். வந்துர வேண்டியது அங்கேருந்து. ம். சரி. அதன் பிறகு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ வாட் இஸ் அதான் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இப்போ வந்திருக்காங்கல்ல. இப்போ இதில் 5 பேர் போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆ. அது நல்ல விஷயம். சவுண்ட்ஸ் குட். இப்போ இதுலயே இன்னும் பெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கலாம் கூட இப்போ வந்து கையில வச்சிருப்பாங்க. ஆமா. அடுத்த இதுல வந்து ஆள் யாரும் வரல. எஸ். திடீர்னு வந்து இந்த மாதிரி இதாயிடுத்துன்னு போது டக்குன்னு ஒரு பேக் எடுத்துன்னு போய் உள்ளார விட்றா அப்படின்ற மாதிரி உள்ளார விட்டுறலாம். ஏன்னா கண்டிப்பா. அதுக்கு ஒரு ஆள் இது வந்து வச்சிருக்காங்க. பேக்கப்ல கண்டிப்பா அப்புறம் வச்சு. வெளி பக்கமும் நாங்க பாரு காமன் மேன்ஸுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றதும் எஸ். அதே மாதிரி செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா. அதுக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தயார் நிலைக்கு எடுத்துட்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. எஸ். அதை வந்து பேச வச்சது ரொம்ப நல்ல ஐடியா ஆக்சுவலா. ஆமா. டீமை அதாவது பொறுத்தவரையும் பெட்டர் ஐடியா. ஆமா. டீம பொறுத்தவரைக்கும் விட்ட காச புடிச்சுட்டாங்கன்ற மாதிரி, ம். இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பரோட முடிஞ்சிருது. ம். டிசம்பர், ஜனவரிலாம் போச்சுன்னா வந்து இந்த நியூ இயர் அது இதுன்னு எல்லா காசும் வந்துரும். ம். ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னு போது காமன் மேன்னு ஒண்ணு சொல்லி அதையே திரும்ப திரும்ப பேச வச்சு, ம். அத வந்து எடுத்துட்டு வந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். குட்டி பையன் மாரி இப்பதான் சொல்லலாம்னு வந்தேன். இந்த குட்டி பசங்க மாரி டீ குடிக்கிறது உங்களால தான் முடியும் அப்படின்னு. நம்ம ஆல்வேஸ் குட்டி. என்னது? குட்டிய? ச சரி விடுங்க. ம். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நீ எதுவும் சொல்ல வேணாம். தேங்க் யூ. அதேதான் நான் எதுவுமே சொல்றதா இல்ல. அது எதுக்கு வம்பு? அந்த மாரி தான் போயிட்டுருக்கு. சரியா? அதுல இன்னொரு ஒரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்டின்னா, நான் சொன்னேன் இல்லையா? நெறைய விஷயங்கள் வசவசன்னு இருக்கு அப்டின்றப்ப, நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க. இவங்க வந்து 5 பேர். அவ்வளோதான் கோட்டா. 5 பேர் இங்கேருந்து குடுத்துட்டு வந்தாலும், இப்ப நீங்க 10 பேர வந்து இப்ப நீங்க டிவி சீரியல்ல எடுத்துட்டு வந்தாலும், உங்களுக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசங்கள் இருக்க போறதில்ல, தெரிய போறதில்ல. ம். அவ்வளோதான். அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த விஷயம்லாம் இருந்தது. இன்னும் ஒரே ஒரு விஷயம். ம். அங்க அந்த ப்ரோமோவ பார்க்குறப்ப என்னன்னா, ஒரு 3 பேர செலக்ட் பண்ணியிருக்க மாரி காட்டுனாங்க. ஒருத்தவங்க பச்சை கலர் புடவ, அவங்களுக்கு வந்து கிரீன் கார்டு குடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பையனுக்கும், ஒரு பொண்ணுக்கும் குடுத்தாங்க. ஸோ அத வந்து 3 பேர் வந்து இப்போதைக்கு செலக்டட் அப்படின்னு ஆமா. தெரியுது. அப்ப நீங்க இன்னும் ஒரு 2 பேர்னா, அப்ப அந்த ஷோல நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் ஒரு 2 பேர் தினமும் இதுக்கான செலக்ட் ஆயி ப்ரோமோ வரும். தினமும் இதுக்கான விஷயங்கள் போகும். எஸ். அது நடக்கும். அதுதான் மேட்டர். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி வந்து இப்பவே இந்த ப்ரோமோ இந்த காமன் மேன் செலக்ஷன்லயே ம். அதுக்கு நடந்த கான்ட்ரோவர்சி, அதுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து அவங்க சொன்ன எதிர்கருத்துக்கள் இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ம். நான் உண்மையிலேயே வந்து வெயிட் பண்றது வந்து இந்த ஷோ ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கும்பொழுது, ஆரி எப்பவுமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஆஃபீசர் மாரி பேசுவாங்க. ஓவியாவுமே எனக்கு தெரியல. நான் அவங்கள ரொம்ப வந்து BB1ல உண்மையிலேயே பார்த்ததில்ல. ஆமா. பட் ராஜுவுடைய காமெண்ட்ஸுக்கும், ராஜு பண்ற சின்ன சின்ன அந்த காமெடிக்கும் உண்மையிலேயே வெயிட்டிங்க. ஆமா. ஏன்னா சீசன் எப்படி 5 வந்து ஒரு கலகலப்பா எடுத்துன்னு போனதுல வந்து அவர் பெரிய பங்கு எனக்கு வகித்தவர். இன்னும் மறக்கவே ரொம்ப நான் சில நேரங்கள்ல வந்து அவர் சொன்ன அந்த விஷயம் தான் யோசிப்பேன். ம். பயங்கரமா பரபரப்பா வந்து நான் தீ குளிச்சுட்டேன். நான் ஏதோ ஒண்ணு பண்றேன்னா, நீ தான் பார்த்துக்கோ அப்படின்னும்போது, நான் குளிச்சு- குளிச்சியா? நான் குளிச்சு- குளிச்சுட்டு வந்துடுறேன்.
அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அத வந்து பாவனி கிட்ட பேசும்போது ஆமா. அப்படிதான். போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து ராஜுவோடைய அந்த பஞ்ச். சிக்னேச்சர்ஸ். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஐ அம் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங். அதான் வந்து என்னுடைய தரப்பு. ஸோ உண்மையிலேயே காமன் மேன் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில புதிய கதவுகளை திறக்கிற விஷயத்த தான் எஸ். வந்து விஜய் டிவி பண்ணியிருக்கு. 1000 வந்து நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. எஸ். இன்ஸ்டால இருந்து கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா, தெரிஞ்சவன தான் கூப்பிட்டு வந்தா தான். அதாவது சீரியல்லயும் சம்பாதிப்பாங்க, இங்கேயும் வந்து சம்பாதிக்காங்க அப்படின்னும்போது ஒரு இன்ஸ்டாவிலயோ இல்லையோ அவன் சொந்த திறமையில அவன் தட்டு தடுமாறி ஒரு வீடியோ போட்டு ஏதோ ஒரு இது பண்ணி ஃபேமஸா இருக்கான். இப்ப அவனுக்கு எத பேசணும், எத பேசக்கூடாதுன்னு தெரியும். எஸ். எஸ். பேசினா எப்படிலாம் கமெண்ட் வரும்னு தெரியும். இப்ப இந்த இடத்துக்கு வந்து ஒரு கிராமத்துல எதுவுமே தெரியாத ஒரு ஆள் எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்க உட்கால ஒழி. என்னடா மயிர பேசிட்டு இருக்கேன்னா முடிஞ்சு போச்சு கதை. இத நீங்க இத பேசக்கூடாது இதெல்லாம் சொல்லி ம், ம், ம். என்ன யோசிச்சு பாருங்க. அதனால அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த தெரிஞ்சவங்கள தான் அங்கிருந்து எடுக்க முடியும். தெரிஞ்சவங்கன்னா ஓரளவுக்கு சென்ஸ். ஓரளவுக்காவது. ஓரளவு சென்ஸ். அதாவது சோசியல் சென்ஸ். நான் சொல்ல வருது அதுதான். இது ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இன்னொரு ம். விஷயம் நீங்க சொல்லும்போது அது மாரி யோசிச்சாலுமே கூட, ம். வேற எப்படிதான் ஆள் எடுக்கிறது? ஒரு ஆ. வீடியோஸ் குடுத்துருக்காங்க. அப்ப ம். அந்த வீடியோஸ்ல நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு இன்ஸ்டா ஆளாவே இருந்துட்டு போட்டோம். ம். பட் அவங்களோட வீடியோ ஒருவேளை கேட்சியா இருந்திருக்கலாம் இல்லையா? எஸ், எஸ், எஸ். அதுதான். இப்ப இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்ற மாரி தான். நம்ம வந்து இன்டர்வியூ கால் லெட்டர் எல்லாருக்கும் தான் அனுப்புறோம். நம்ம வந்து என்ன ஜாக்கி? இல்ல. இன்டர்வியூ கால் லெட்டர் எல்லாரும் தான் அனுப்புறோம். சொல்லுங்க. ஆமா. எல்லாருக்கும் தான் அனுப்புறோம். அதுல வந்து இப்போ ரெஃபரல்ல இருக்கிறவங்களும் வருவாங்க. டைரக்ட் வாக்கின்ஸும் வருவாங்க. வருவாங்க. திடீர்னு ரெஃபரல்ல இருக்கிறவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, நீங்க ரெஃபர்ல பண்ணா தான் எடுக்கிறீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, ஆமா. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் நம்மளுக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எடுக்க ஆமா, போறோம். கண்டிப்பா. அவ்வளவுதானே. அதுதான் இட் மேட்டர். இஸ் ஆல் அபௌட் ஹவ் நமக்கு அவங்க நிஜமாலுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத விட ம். இன்டர்வியூல ஹவ் தே பெர்ஃபார்ம் Perform. அத தான் நம்ம பார்க்கிறோம். அத பார்த்து தான் நம்மளால எடுக்க முடியும். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் இட் இஸ். அததான் இதோட நான் வந்து கோஆர்டினேட் பண்ணி பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ரைட். குட். எனிவே கூடுமான வரை நம்ம எல்லா விஷயத்தையும் பேசிட்டோம். Yes. ஒரு ப்ரோமோவும் பேசுறதுக்கு நம்ம 3 ப்ரோமோவும் வச்சு ஆமா. பேசிட்டோம். அதே மாதிரி இது வந்து வெள்ளி வர ஞாயிற்றுக்கிழமை ஆமா. 16ஆம் தேதியிலேருந்து இது வந்து தொடரும். அதே மாதிரி நம்ம வீடியோவும் அதில் வந்து 16லேருந்து கண்டினியூ. எஸ். இதுக்கப்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டம் ப்ளஸ் இது ஒரு 105 நாள் 110 நாள் வரும். 110 நாள் ஜாக்கி. இது ஒரு 15 நாள் வந்துடும் மேம். 20 நாள் வந்துடுது. இதுக்கு நடுவில் அப்பப்பையும் நாங்கள் வந்து விடாமல் அந்த காமன் மேன் ஷோ அது லவ் செகண்ட் லவ் அதில் என்ன ப்ளஸ் அதை ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் வேலை காரணமாக அதை நம்மளால் பண்ண முடியும். ஆனால் நாங்கள் ஏன் வந்து 3த்தையும் 4த்தையும் ஒன்றா செய்யாமல் அது நிறைய க்யூட் மொமெண்ட்லாம் இருக்குது. ஆமா. அதில் எப்படி வந்து பெண்கள் வந்து ஆண்கள் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றதும், ஆண்கள் எப்படி வந்து பப்பரக்கான்னு போய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சின்ன சிரிப்புக்கெல்லாம் வந்து கவுந்து போயிடுறாங்க அப்படின்றதும் அதில் வந்து நம்ம பார்க்குறோமா. சரி. நான் கூட வந்து கொஞ்சம் டயலாக் வரும்போது எங்கால சொன்னாங்க, இல்லை அதை பார்த்து பேசுவோம். அது ஆமா. ரொம்ப இதுவாக அது பேர் என்ன, அந்த நோட்ஸ் எடுக்கிறது வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பக்காவாக ப்ரிப்பேர்டபுளாக பண்ணுறாங்க அதை. அப்படிங்கும்பொழுது நம்ம எப்பயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசும்போது இதில் நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பீப்புளை வந்து வாட்ச் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்றது தான். ஸோ அதே நேரத்தில் இந்த காமன் மேன் ஷோவை ஏன் இவங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா, உலகத்தில் நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். கிடையவே கிடையாது. எல்லாருமே ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அவ்வளவுதான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான தீனி தான் இந்த காமன் மேன் ஷோ வந்து இந்த 20 நாளுக்கு வர்றது. இப்படியான ஒரு ஆள் தான் இப்படி போய் உலர போகிறான், இப்படியான ஆள் தான் அங்கே இப்படி போயெல்லாம் செய்ய போகிறான் அப்படின்றதுக்கு உங்களை முன்னாடியே தயார்படுத்தி உங்களை வந்து அந்த கேமுக்குள்ளே எடுத்து போகிறது தான் என்னுடைய விஷயங்கள். திரும்பவும் சொல்கிறது தான். திரும்பவும் சொல்றதுக்கு தான் முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நம்மளுடைய சேனல்கள் ஜாக்கி மீடியாவுக்கு குடையின் கீழ் வர்ற எல்லா சேனல்கள், அதாவது ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி டிவி, கதை பூம்பா மற்றும் ஜாக்கி விலாக்ஸ் தமிழ் எல்லாத்தையுமே வந்து லைக் பண்ணிக்கங்க. லைக் போடுறவங்களுடைய வாழ்க்கையிலையும் கமெண்ட் போடுறவங்க வாழ்க்கையில லைக் போடுறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா, கமெண்ட் போடுறவங்களுக்கு 2 நல்ல விஷயங்கள் நடக்கும். கண்ணா 2 ஆசை அப்படின்னா 2மே செய்யுங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ அது வேறதுக்கு முன்னாடி நீங்க டைமிங் மட்டும் வந்து திரும்பவும் கன்ஃபார்ம் பண்றேன் ஜாக்கி. ஆகஸ்ட் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நாட்களும் வந்து இரவு 10 மணிக்கு தான் வந்து ப்ரோக்ராம். சாட்டர்டே சண்டேஸ்லாம் 5:30 மணிக்கே ஆரம்பிச்சிடும். 5:30க்கே போடுறாங்க. அது ஃபுல்லா போகுது. அதுதான். ஏன்னா நீங்க அதை சொன்னீங்க. வந்து 9:30க்கு போடுறாங்க போல இருக்கு. ஏதோ ஒரு 1 hour தான் ப்ரோக்ராம் பார்த்தா இல்ல 9:30க்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம பலையேத்தி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ். பட் எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. லைக் கமெண்ட் ஷேர் மறக்காதீங்க. அதுக்கு எதிர்வினையாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் நான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். வேற என்ன, இன்னும் வேற எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறி உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வசு சைனிங் ஆஃப்.